Hi friends, Maile Kuttam channel and நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு இட்லி மாவு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு போண்டா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் இட்லி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் புளிச்ச மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், புளிக்காத மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இதுலேயே வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது பெருங்காயம், சீரகத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் வெட்டுறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். தண்ணி தொட்டு மொல்லமாக கையில் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுங்க. இந்த மாதிரி நடுவில் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகும் இது செவக்கிறதுக்கு. செவந்துச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடான சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.